வணக்கம். நம்ம இந்த வீடியோல ராஜாராம் மோகன் ராய் பத்தி 10த்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். இது 10த்ல வந்துட்டு 5த் லெசன்ல குடுத்துருக்காங்க. அவர் தான் வந்து பிரம்ம சமாஜத்த உருவாக்குனது. இது வந்து 1828ல உருவாக்கப்பட்டது. ராஜாராம் மோகன் ராயோட காலகட்டம் 1772லேருந்து 1833 வரையும். இவர் மேலை நாட்டு கருத்துக்களால கவரப்பட்டு, இவர் வந்து சீர்திருத்தவாதியானாரு. இவர் ஒரு அறிஞரும் கூட. ஆனா, கடந்த காலத்துடனான தொடர்பையும் இவர் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இவருக்கு தெரிந்த மொழிகள் வந்து வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். வங்காளம் வந்து அவருடைய தாய்மொழி. இவரு என்னென்ன விஷயங்கள எதிர்த்தாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பொருளற்ற சடங்கு, கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகள், உருவ வழிபாடு, உடன்கட்டை, குழந்தை திருமணம், பலதார மணம், அப்புறம் பெண் அடிமை. இதெல்லாம் வந்துட்டு இவர் எதிர்த்தாரு. இதுல உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மணம் இதுக்கெல்லாம் வந்துட்டு சிற்றேடுகளை வந்துட்டு வெளியிட்டாரு. இவர் ஆதரவு தெரிவித்தது என்னன்னா, ஒரு கடவுள் கோட்பாடு, விதவை மறுமணம், பெண் கல்வி, ஆங்கில கல்வியும், மேலை நாட்டு அறிவியலும் நம்ம ஊர்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாரு. 1829ல தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிக் சதியை ஒழிச்சு ஒரு சட்டம் கிரியேட் பண்றாரு. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்த ஆள் வந்து ராஜாராம் மோகன் ராய் தான். 1828 ஆகஸ்ட் 20ஆம் தேதி கல்கத்தால ஒரு கோயிலை கட்டுறாரு. அந்த கோயில்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இவர் பிரம்ம சமாஜானத்தை உருவாக்குனதுனால அங்க என்ன பண்ணாங்கன்னா, உருவ வழிபாட்டை இவர மாதிரியே தவிர்த்தாங்க. பொருளற்ற சமய சடங்குகள் கிடையாது, சம்பிரதாயங்கள் கிடையாது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரம்ம சமாஜத்தோட ரீச் வந்து எங்க போய் ரீச் ஆனுச்சுன்னா, கட்டறிந்த மேதைகளையும் கல்வியறிவு பெற்ற வங்காளிகளையும் தான் போய் ரீச் ஆனுச்சே தவிர, கீழ்த்தட்டு மக்களை போயிட்டு இது வந்து ரீச் ஆகல. ஸோ இது வந்து தோல்வியை சந்திச்சிருந்தாலும் நவீன வங்காள பண்பாட்டுக்கும் நடுத்தர வர்க்கத்திலையும் அதோட தாக்கம் வந்து போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.